நம்ம ஆன்மார்த்த வழிபாடு செய்கின்ற பொழுது அதை நிற்காமியமாக வழிபாடு செய்கிறது தான் சிறப்பு. நிற்காமிய வழிபாடுனா எதுவும் கேட்காம வழிபாடு செய்கிறது. பெருமானுடைய திருவருள் ஒன்றை தவிர எதுவும் கேட்கறது இல்லை. ஆனால் அர்ச்சுனன் செய்தது காமிய வழிபாடாக இருந்தாலும் கூட மனசு ஒன்றி வழிபாடு செய்திருக்கிறான். அதனால் பெருமான் அவனுக்கு கொடுத்தார். நிற்காமிய வழிபாடு காமிய வழிபாடு ரெண்டு இருந்தாலும் கூட எது எப்படி இருந்தாலும் பெருமானை ஒன்றி இருந்து வழிபாடு செய்கிறது தான் சிறப்பு. அதான் இந்த இடத்துல சொல்கிறார், நித்தலும் கைதொழுவேன்னார். தினசரி வழிபாடு செய்யணும் பெருமானை. ஆமாம், அதுவும் 6 காலத்தில் ஒரு காலமாவது கோயிலுக்கு போகணுன்னு சொல்கிறார் அப்பர் சாமிகள். ஆமாம், திருநாமம் மஞ்செழுத்தும் செப்பாராகில் தீவன்னர் திறமுருகால் பேசாராகில் ஒரு காலம் திருக்கோயில் சூழாராகில் உண்பதன் முன் மலர்பறித்திட்டு உண்ணாராகில் அருநோய்கள் கெட வெந்நீர் அணியாராகில் அலியற்றார் பிறந்தவாரோத எண்ணில் பெருநோய்கள் மிக நெளிய பெயர்த்தும் செத்தும் பிறப்பதற்கே தொழிலாகி இறக்கின்றார் என்று சொல்லி எதிர்மறையில் சொல்கிறார். அப்படின்னா தினசரி பெருமான அஞ்சலத்தை சொல்லணும், அதே மாதிரி திருநீர் பூசணும். அப்புறம் கோயிலுக்கு ஒரு காலம் திருக்கோயில் சூழாராகில்னா ஒரு நாளைக்கு 6 கால வழிபாடு. திருப்பள்ளி எழுச்சியிலிருந்து இரவு அர்த்தசாம பூசை வரைக்கும் பார்த்தோன்னா 6 கால வழிபாடு. அதில் ஒரு கால வழிபாட்டுக்காவது தினசரி போகணும். இன்றைக்கும் அப்படி போகிறவங்க இருக்கிறாங்க. எப்படி இருந்தாலும் எங்கே இருந்தாலும் அந்த ஒரு காலத்துக்கு போயிடுவாங்க. கரூரில் ஒருத்தர் இருக்கார், சரவணன் சொல்லி, உங்களுக்கு எத்தனை பேர்த்துக்கு தெரியும்னு தெரியல. அவர் எங்கே இருந்தாலும் அர்த்தஜாம பூஜை கரூர் வந்துடுவார். கரூர் சரவணன் ஐயான்னு சொல்லுவாங்க. எங்கே இருந்தாலும் சரி, அவர் அர்த்தஜாம பூஜைக்கு வர மாதிரி இருந்தால் தான் ஒரு இடத்துக்கே போவார், இல்லைன்னா போக மாட்டார். அது மாதிரி உரைப்பான தொண்டர்கள்லாம் இன்றைக்கி இருக்கிறாங்க. அப்படி 6 காலத்தில் ஒரு காலமாவது நம்ம வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறது தான் விதிக்கப்பட்டது. அதை நித்தலும் கைதொழுவேன் வாழன கண்மடவாள் அப்படின்னார்.